குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி. வெள்ளிக்கிழமைனாலே அம்மனுக்கு உகந்த நாள். எல்லாம் ஒரே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ ஒரு மழை அடித்து ஊற்றுது. அதுவும் விவசாய பெருங்குடி மக்களுக்கெல்லாம் நிறைய எல்லாம் நெற்பயிரெலாம் நிறையா சேதம் ஆகிடுச்சின்னு எல்லாம் போடுறாங்க. கஷ்டமாக இருக்குது. தெரியல, அரசு ஏதாவது உதவி வழங்குமான்னு தெரியல. சரி, இங்கேயும் அப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இப்போ கூட மோடம் போட்டுட்ருக்கு. எப்போ மழை பெய்யும் என்ன பண்ணுன்னே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இதாக இருக்குது. 24/5/2024 வெள்ளிக்கிழமை, மே மாதம், குரோதி வருடம், வைகாசி மாதம் 11ஆம் தேதி. பிரதமை திதி இன்றைக்கு. அனுச நட்சத்திரம், தியாஜிதம், இஷ்டி காலம். பழனி ஆண்டவர் தங்க குதிரை வாகனத்தில் புறப்பாடு. துவாதபட்டர் திரு நட்சத்திரம். எம்பயர் டே. காமன்வெல்த் தினம் இன்று. தமிழ் தந்தை ஆதித்தனாரனுடன் நினைவு நாளா இன்னைக்கு. இன்றைக்கு சூரிய உதயம் 6:58. நல்ல நேரம் காலை 8:30 to 10:30, மாலை 2 to 1:30. அன்பும் அடக்கமும் நமக்கு வரும் துன்பத்தால் கற்றுக்கொள்ளப்படும். அன்பும் அடக்கமும் நமக்கு வரும் துன்பத்தால் கற்றுக்கொள்ளப்படுமா. இன்றைய ராசி பலன். ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு. கன்னியில் கேது. கும்பத்தில் சனி. மீனத்தில் ராகு, செவ்வாய். கௌரி நல்ல நேரம் 12:30 to 4:30, மாலை 6:30 to 7:30. பரிகாரம் வல்லம். பிரதமை திதி இன்று. ராகு காலம் 10:30 to 12, குளிகன் 1:30 to 9, 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30. சந்திராஷ்டமம் ரேவதி, அசுபதி. ராசி பலன். மேசம் போட்டி, ரிஷபம் செலவு, மிதுனம் அனுமதி, கடகம் சிந்தனை, சிம்மம் பாராட்டு, கன்னி நன்மை, துலாம் சோதனை, விருச்சிகம் ஆக்கம், தனுசு சாதனை, மகரம் பேராசை, கும்பம் நஷ்டம், மீனம் சாந்தம். இன்றைக்கு இது. அதனால் 10:30 to 12 ராகு காலத்துக்கு எல்லாம் விளக்கு போடுவீங்க. இல்லை முடிஞ்சால் கோயிலுக்கு போய் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட நீங்கள் இது பண்ணுங்கள். அதனால் எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, இன்றைக்கு நாம் திதி நித்யா தேவி வழிபாடும் பலன்களும். திதி நான் ஏற்கனவே பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். சகல ஐஸ்வர்யங்கள் தரும் திதி நித்யா தேவி வழிபாடு பயன்கள். அகஸ்திய முனிவரின் சோடச மாலை. சர்வமங்கல ஸ்ரீ ராஜேஸ்வரி ஆசிரம ஆலய ஸ்தல வரலாறு. திதி, ஒவ்வொரு திதிக்குமே ஒரு திதி நித்யா தேவி இருக்குது. அது அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்தந்த திதிக்கு உரிய ஒரு தேவியை வழிபடணும். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லணும். திதி நித்யா தேவியின் வழிபாட்டு முறைகள். ஸ்ரீ மகாமேருவில் உள்ள ஸ்ரீ சக்கரராஜம் என்று சொல்லப்படும் தேவியின் இருப்பிடமான பிந்துஸ்தானத்தை சுற்றியுள்ள கோணத்திற்கு ஐவராக 3 கோணத்தில் 15 நித்யா தேவிகள் அமர்ந்துள்ளனர். 16வது நித்யா தேவியாக பராசக்தி இருக்கிறார். வளர்பிறை திதி 15, தேய்பிறை திதி 15 என 30 திதிகள் உள்ளன. கீழ்கண்ட பட்டியல் அந்தந்த திதிகளில் அந்தந்த தேவி பிரதி தேவதையாக விளங்குவார்.
திதி நித்யாதேவியின் வளர்பிறை தேய்பிறை. காமேஸ்வரி வளர்பிறை பிரதமை திதி, பிரதமை விதியை திருதி. காமேஸ்வரி ஃபஸ்ட்டு பிரதமைக்கு. தவிதியை திதிங்கிறதுக்கு வந்து பசுமாலினி. திருதியை திதிங்கிறது வந்து திருதியை திதி நித்திய கல்யாணி, நித்திய கிளென்னா பேருண்டா சதுர்த்தி திதிக்கு. வன் சிவாஷினி பஞ்சமி திதிக்கு. மகா லஜ்ஜேஸ்வரி சஷ்டி திதி. பஞ்சமிக்கு வந்து வாராகினும் இது பண்ணுது. சிவா துதி சப்தமிக்கு. துத் இத்வரிதா அஷ்டமிக்கு. குலசுந்தரி நவமி. நித்யாவுக்கு வந்து தசமி. நீல பதாகா ஏகாதசி. துவாதசிக்கு வந்து விஜயா. திரையோதசிக்கு வந்து சர்வமங்களா. சதுர்த்திக்கு வந்து ஜுவாலா மாலினி. பௌர்ணமிக்கு வந்து சித்ரா. அதே பிரதமை திதிக்கு வந்து தேய்பிரைக்கு. சித்திரைக்கு வந்து சித்ரா வந்து பிரதமைக்கு. அதே த்விதியைக்கு வந்து ஜுவாலா மாலினி. திருதி ஏங்க வரங்க. திருதியைக்கு திரையோதசி சர்வமங்களா. சதுர்தசி விஜயா. சதுர்தசிக்கு வந்து விரையா. இது வந்து தேய்பிரை திதிக்கு. நீல பதாகா பஞ்சமி திதி. அதாவது இது வந்து தேய்பிரை திதிக்கு. சஷ்டிக்கு வந்து நித்யா. சப்தமிக்கு வந்து குலசுந்தரி. அஷ்டமிக்கு வந்து இத்வரிதா. நவமிக்கு வந்து சிவா துதி. தசமிக்கு வந்து மகா லஜ்ஜேஸ்வரி. ஏகாதசிக்கு வந்து வன்பாஷினி. துவாதசிக்கு வந்து பேருண்டா. திரையோதசிக்கு வந்து நித்திய கல்யாணினா. சதுர்தசிக்கு வந்து பசுமாலினி. அமாவாசைக்கு வந்து காமேஸ்வரி. இது வந்து தேய்பிரை திதி. முன்ன சொன்னது வந்து வளர்பிறை திதிக்கு உண்டான திதிகள். பூர்வ காலரூபிணியாக விளங்கும் ஸ்ரீ நித்யாதேவிகளாக பிரதமை முதல் பௌர்ணமி வரை அப்பிரதிஷ்ணமாகவும் திரும்பவும் அடுத்து பிரதமை முதல் அமாவாசை வரை பிரதட்சிணமாகவும் பூஜிக்க வேண்டும். இனி ஒவ்வொரு நித்யாதேவியை வழிபடும் முறையை வரிசையாக பார்க்கலாம். ஏறும் பொழுது பூர்வபட்சம். 1வது படி அமாவாசை ஸ்ரீ துவாராதேவி. 2வது படி வந்து பிரதமை ஸ்ரீ காமேஸ்வரி தேவி. 3வது படி வந்து த்விதியை திதி ஸ்ரீ பசுமாலினி தேவி. 4வது படி திருதியை திதி ஸ்ரீ நித்திய கிளென்னா தேவி. 5வது படி ஸ்ரீ பேருண்டா தேவி. 6வது படி ஸ்ரீ வன்ஷிவாசினி தேவி. 7வது படி ஸ்ரீ மகா வஜ்ரேஸ்வரி தேவி. 8வது படி ஸ்ரீ சிவா துதி சப்தமி. 9வது படி அஷ்டமி ஸ்ரீ வரிதா தேவி. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. இதை வாங்கி நிச்சயமாக படிங்க. 10வது படி ஸ்ரீ குலசுந்தரி தேவி. 11வது படி தசமி ஸ்ரீ நித்யாதேவி. 12வது படி ஏகாதசி ஸ்ரீ நீல பதாகா தேவி. 13வது படி துவாதசி ஸ்ரீ விஜயாதேவி. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது. 14வது படி திரையோதசி ஸ்ரீ சர்வமங்களா தேவி. 15வது படி சதுர்தசி ஸ்ரீ ஜுவாலாமாலினி தேவி. இப்படி ஒவ்வொரு திதிக்கும் 16வது படி பௌர்ணமி ஸ்ரீ சித்ராதேவி. இப்படி ஒவ்வொரு திதிக்கும் அந்த மகாமேருவில் இது வந்து அமரபட்சம் இறங்கும் பொழுது முதல் படி. அது அப்புறம் இது பண்ணலாம். ஏன்னா இப்போ டைம் ஆகி போச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் வந்து தரேன். வந்து ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக வீட்டிலையே இருங்க. இன்னும் நிறையா படிக்கலாம்.
பஞ்சாங்கத்தில் இருக்குது. இன்னும் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நீங்கள் வந்து அந்த ஸ்ரீ துர்காதேவி அந்த ராகு காலத்தில் போய் விளக்கு போடுங்க, இல்லை வீட்லேயே கூட செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகு கால துர்க்கை வழிபாடு செய்வாங்க, நீங்கள் செய்யுங்க. வீட்லேயே அம்பாளை நினச்சி இது பண்ணுங்கள். ஒரே மழை ஒர்க்கு உடம்பு வேற ஒரு மாதிரி இருக்குது அந்த மழையினால். அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல, இந்த மழையினாலேயும் ஒரு இது. ஆனால் ஒன்றுக்கு அக்னி நட்சத்திரத்தையே அது மாற்றிருச்சு. இப்போல்லாம் பருவநிலை மாறி போயிடுச்சு. குளிர்காலம் வந்து வெயில் காலம் குளிர்காலமோ இந்த மாதிரி ஒரு மாறிடுச்சு. அதனால் நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. வைகாசி விசாகம் முருகருக்குரிய நாள்லாம் வந்துட்டு போயிடுச்சு. நாம் வந்து இது இப்போ வந்து மகா பெரியவா ஜெயந்தி வருது. அவர் வந்து வாழ்ந்த ஒரு தெய்வம். நம்ம வந்து என்ன இது பண்ணுறதுன்னு தெரியல. எல்லோரும் என்ன சமைச்சிங்க மழைக்கு? இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒன்றும் இனி தான் ஏதோ ஒன்று பண்ணணும். அதனால் நம்ம எல்லோரும் ஜாக்கிரதையாக வீட்லேயே இருங்க. எல்லோரும் ஜாக்கிரதையாக வீட்லேயே இருங்க. மழை வந்துடுச்சு. எந்த நிமிஷம் மழை வருதுன்னே சொல்ல முடியல. வீடெல்லாம் வேறு ஒழுகுது. ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கலாம். இப்போ படிக்கிறதுக்கு வந்து டைம் இல்லை, டைம் ஆகிப்போச்சு. இன்னும் நிறையா. அதனால் இந்த திதி நித்யா தேவிகள் வந்து அந்த மகாமேருவில் இருக்கிற ஒரு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் வந்து ரேவதிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அதனால் சந்திராஷ்டமம் இருந்தாக்கா அன்றைக்கி நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. தெய்வ வழிபாடு வந்து இது பண்ணுங்கள். இருந்தாலும் சும்மா ஒரு சின்ன ஒரு இதாவது நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஏதோ ஒன்று படிக்கலாம். உமாதேவியார் கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோல் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட கயற்கண் எம்பிராட்டி, அரும்புமில நகை போற்றி, ஆரண நூ பரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. திருவிளையாடற் புராணம் இது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை கொடுக்குறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. முடிந்தால் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லாட்டினா வீட்லேயே தரிசனம், வீட்லேயே கூட நீங்கள் சாமி இது பண்ணுவாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ